தேர்தல் வியூகம் வகுத்து கொடுக்கவே 100 கோடி ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கும் ஒருவர் கட்சி தொடங்கி களத்தில் இறங்கினால் நிலைமை என்னாகும் என்கிற எதிர்பார்ப்பை பீகாரை தாண்டி இந்தியா முழுக்க எகிர வைத்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். ஆனால் அவர் களமிறக்கிய 4 பேரில் 3 பேர் டெபாசிட் இழந்தவுடனேயே எதிர்பார்ப்புகள் புஸ்வானமாகி ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்கிற விமர்சனங்கள் எழ தொடங்கிவிட்டன. அக்டோபர் 2ஆம் தேதி ஜன்சுராஜ் என்கிற கட்சியை தொடங்கிய கையோடு பீகாரில் காலியாக இருந்த தராரி, ராம்கர், இமாம்கஞ்ச், பெலாகஞ்ச் ஆகிய 4 தொகுதிகளில் தனித்து களமிறங்குவதாக அறிவித்தார் பிரசாந்த் கிஷோர். என்னதான் ஜன்சுராஜ் என்கிற இயக்கத்தை கடந்த 2 ஆண்டுகளாக பீகார் முழுக்க நடையாய் நடந்து வளர்த்திருந்தாலும் களத்தில் முதலாக களமிறங்குவதால் பிரசாந்த் கிஷோர் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகரித்தது. ஆனால் வேட்பாளர் தேர்விலேயே சறுக்கு தொடங்கினார் பிரசாந்த் கிஷோர். ஆரம்பத்தில் 4 வேட்பாளர்களை அறிவித்த பிரசாந்த் கிஷோர் திடீரென அவர்களில் 2 பேரை மாற்றுவதாக அறிவித்தார். அவர்களில் ஒருவர் தராரி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர் ஸ்ரீ கிருஷ்ணா சிங். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் வாக்குப்பட்டியலில் இருக்கும் இவரை பீகாரின் தராரியில் நிறுத்தினார் பிரசாந்த் கிஷோர். ஆனால் மக்கள் பிரதிநிதிகள் சட்டத்தின்படி வேட்பாளருக்கு அதே தொகுதியில் வாக்குரிமை இல்லாவிட்டால் போட்டியிடவே முடியாது. இதனால் கிருஷ்ணா சிங்கை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக கிரண் சிங் என்கிற பெண் வேட்பாளரை களமிறக்கினார். இதேபோல பெலாகஞ்ச் தொகுதியில் கிலாஃபாத் ஹுசேன் என்பவர் வேட்பாளராக நிறுத்தப்பட அவருக்கு எதிராக கட்சிக்குள் இருந்தே புகைச்சல்கள் கிளம்பின. இதனால் அவரே தாமாக முன்வந்து வேட்பாளர் பட்டியலிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவிக்க அதே தொகுதியில் பிரபலமான முகமது அமாஜத் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். 4இல் 2 வேட்பாளர்களை மாற்றிய பிறகும் ஜன்சுராஜ் கட்சி மீதான விமர்சனங்கள் ஓய்ந்த பாடில்லை. வேட்புமனு தாக்கல் முடித்த அடுத்த நாளே பிரசாந்த் கிஷோர் களமிறக்கிய 4 பேரில் 3 பேர் மீது கிரிமினல் வழக்குகள் இருந்தது அம்பலமானது. காந்தி வழியில் களம் காண வந்த பிரசாந்த் கிஷோரின் கட்சியில் இமாம்கஞ்ச் தொகுதி வேட்பாளராக நிறுத்தப்பட்ட ஜிதேந்தர் பஸ்வான் மீது மோசடி, கடத்தல், திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் இருந்தன. ராம்கர் தொகுதியில் நிறுத்தப்பட்ட சுஷில்குமார் சிங் மீது கொலை முயற்சி, காசோலை மோசடி வழக்குகள் இருந்தன. பெலாகஞ்ச் தொகுதியில் நிறுத்தப்பட்ட முகமது அமாஜாத் மீது கொலை முயற்சி, பணம் பறித்தல் உள்ளிட்ட வழக்குகள் இன்னமும் முடிவுக்கு வராமல் இருக்கின்றன. பிரசாந்த் கிஷோர் தேர்வில் எந்த வழக்கிலும் சிக்காத ஒரே வேட்பாளர் கிரண் சிங் மட்டும்தான். இது மட்டுமல்ல, ஜன்சுராஜின் 4 வேட்பாளர்களில் ஒருவர் கூட பட்டப்படிப்பை முடிக்கவில்லை. கிரண் சிங்கும் அமஜத்தும் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருக்கும் நிலையில் ஜிதேந்திர பஸ்வானும் சுஷில்குமாரும் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கின்றனர். இப்படி கல்வி தகுதி, குற்ற பின்னணி என எல்லாம் சேர்ந்து பிரசாந்த் கிஷோரின் வேட்பாளர்களுக்கு எதிராக திரும்பியது. இது களத்திலும் எதிரொலித்தது. நடந்து முடிந்த தேர்தலில் ஜன்சுராஜ் வேட்பாளர்கள் 4 பேரில் 3 பேர் டெபாசிட் இழந்தனர். அனைத்து தொகுதிகளிலும் ஐக்கிய ஜனதா தளம், பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் 3 இடங்களில் எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம், பகுஜன் சமாஜ் கட்சிகள் தோற்பதற்கு ஜன்சுராஜ் காரணமாகி இருக்கிறது. என்னதான் கட்சி தொடங்கப்பட்டு ஒரே மாதத்தில் தேர்தலை சந்தித்தாலும் வெற்றிக்கான வாக்கு வித்தியாசத்தை விட ஜன்சுராஜ் வேட்பாளர்கள் அதிகமான ஓட்டுகளை வாங்கி முக்கிய பங்கு வகித்திருக்கின்றனர். ராம்கர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் அசோக் குமார் சிங் 1362 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் ஜன்சுராஜ் கட்சி வேட்பாளர் சுஷில்குமார் சிங் 6513 வாக்குகள் வாங்கியிருக்கிறார். இமாம்கஞ்சில் பாஜக கூட்டணி கட்சியான இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா கட்சி வேட்பாளர் தீபா குமாரி 5945 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் ஜன்சுராஜ் கட்சி வேட்பாளர் 37103 வாக்குகள் பெற்றார். பெலாகஞ்சில் ஐக்கிய ஜனதா தள வேட்பாளர் மனோரமா தேவி 2139 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஜன்சுராஜ் வேட்பாளர் முகமது அமஜத் 17285 வாக்குகள் பெற்றிருந்தார். இப்படி 4இல் 3 தொகுதிகளில் எதிர்க்கட்சிகளின் வெற்றி வாய்ப்பை தட்டி பறித்தது ஜன்சுராஜ் கட்சி. இது குறித்து பேசிய பிரசாந்த் கிஷோர் தோல்வியை பற்றி கவலைப்படாமல் தனது ஜன்சுராஜ் கட்சி 4 இடங்களில் பதிவான வாக்குகளில் 10% பெற்றிருப்பதாக கூறினார். வாக்குகளை பிரித்து விட்டதாக அடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த பிரசாந்த் கிஷோர், ராஷ்டிரிய ஜனதா தளம் 30 ஆண்டுகளாக இருக்கும் கட்சி. அந்த கட்சியின் மாநில தலைவர் மகன் தோல்வியடைந்ததற்கு நாங்கள் தான் காரணமா என கேள்வி எழுப்பினார். பெலாகஞ்சில் முஸ்லிம்களின் வாக்குகள் முழுமையாக ஐக்கிய ஜனதா தளத்துக்கு சென்று விட்டதாகவும், இமாம்கஞ்சில் ஜன்சுராஜ் மட்டும் என்டிஏ ஓட்டுகளை பிரிக்கவில்லை என்றால் இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா வேட்பாளர் அமோக வெற்றி பெற்றிருப்பார் என்றும் கூறியிருந்தார். எது எப்படியோ தனது முதல் தேர்தலிலேயே டெபாசிட்டை இழந்திருந்தாலும் ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய சக்தியாக தன்னை முன்னிறுத்தி இருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். இது ஓட்டுகளை சேர்த்து வெற்றி பெறும் யுக்தியாக அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்குள் மாறுமா என்பதை பிரசாந்த் கிஷோரின் அடுத்தடுத்த வியூகங்கள் வைத்துதான் முடிவு செய்ய வேண்டும்.